வணக்கம். குழந்தை பிறப்பும் ஜோதிடமும் இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காலகட்டமாகும். ஒரு பெண் ஜாதகம் பார்க்குறப்ப இவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தை இயற்கையான முறையில், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் நார்மலாக குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறத பற்றி பெரும்பாலும் யாரும் குறிப்பிடுறதில்ல. ஆனால் ஜோதிடத்தில் இதையும் நம்ம கணிக்க முடியும். ஒரு பெண் ஜாதகத்தில் குழந்தை பிறப்பு அப்படின்னா செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியம். அந்த பெண் ஜாதகத்தில் சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும், சந்திரனுக்கு 10ல் செவ்வாய் இருந்தாலும், அல்லது சுக்கிரன் என்ற இடத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும், அடுத்தது சுக்கிரனுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும், அடுத்தது லக்னம், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும், அப்போ அந்த பெண்ணுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. அப்போ அவங்க ஆயுதத்தின் மூலம் தான் குழந்தைய வெளியில் எடுப்பாங்க. நம்மளால உடனே ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, இது நார்மல் டெலிவரி நிறையா ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் சுக்கிரனுக்கோ சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அந்த லக்ன சுப கிரகங்கள் பார்வை செய்தால், அந்த லக்ன சுபகிரகங்கள் பார்வை செய்தால் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. அதுக்கு அடுத்தது, ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருந்து, சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருந்து லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கும் குழந்தை பிறக்கிறப்ப நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகாது. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய இவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே ஜோதிடத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.